அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ வந்துட்டு பட்டர் எடுத்துக்கலாம். அன்சால்டட் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பவுல் ஏதாவது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அளக்கிறதுக்காக மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். 3/4 பவுல் அளவுக்கு வந்துட்டு பட்டர், ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு விட்டுறலாம். இது ரெண்டும் நல்லா மெல்ட் ஆகி நல்லா அப்படியே ஒரு சில்கி கன்சிஸ்டன்சியில் வரணும். ஸோ அப்படியே அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. பேலன்ஸ் கொஞ்சம் சாக்லேட் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்னொரு பவுலில் வந்துட்டு 3 முட்டை எடுத்துக்கிறேன். பெரிய முட்டையாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க போதும். இப்போது அதே பவுலில் 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர், 1/2 கப் அளவுக்கு வந்துட்டு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த சுகர் அதில் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸுமே சேர்த்துக்கிட்டேன். ஸோ நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நடுவில் பார்த்திங்கன்னா இந்த பட்டர் அப்புறம் டார்க் சாக்லேட் ரெண்டுமே மெல்ட் ஆயிடுச்சு. அதை தனியாக எடுத்து வச்சுட்டு கையெடுக்காமல் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். இப்போது அதே பவுலில் 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு கொக்கோ பவுடர், அதுக்கு மேலே 3/4 கப் அளவுக்கு வந்துட்டு மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பட்டர் சாக்லேட் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம முட்டை அடித்து வச்சுருக்கோம்ல, அதில் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவு கொக்கோ பவுடர் வந்து சலிச்சிட்டு அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேட்டர் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ அதை வந்துட்டு பேக் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு பேக்கிங் டின் எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டு அதுக்கு மேலேயுமே ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேட்டர் அதில் சேர்த்துட்டு லைட்டாக டேப் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட் இருக்குல்லையா, அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் திரும்ப 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ஒரு கத்தி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளீனாக வரணும். இங்கே நான் ரெடி பண்ணி வச்சதுமே பிள்ளைங்களுக்கு அவசரம் தாங்கலை. எப்போமா கட் பண்ணுவேன்ட்டு சரி போங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு 30 நிமிஷத்துலேயே கட் பண்ணிட்டேன். நல்லா சூடாகவே இருந்துச்சு. ஆனால் ப்ரௌனி வந்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு 3-4 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிங்க அப்படின்னா தான் பீஸ் போடுறதுக்கு நல்லா சூப்பராக வரும். நல்லா கிரிங்கிள் டாப்போட உள்ள நல்லா ஃபஜ்ஜியாக சாக்லேட்டியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் பேனில் செய்கிறீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா ரெடி ஆயிரும்.